இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60 அதிகாரம் 1 எறும்புகள் என்றால் நம் எல்லோருக்கும் நன்கு தெரியும். ஆனால் தன் இனத்தை காக்கும்படியாக தன்னையே அர்ப்பணிக்கும் ஹனி பாட் ஆண்ட், அதாவது தேன்பானை எறும்பை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இவ்வகை எறும்புகள் ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்க தேசங்களின் வறண்ட பகுதிகளில் காணப்படுகிறது. இந்த எறும்புகள் தனது இனத்திற்கு தேவையான தேனை தனது உடலிலேயே சேமித்து வைக்கும் உயிருள்ள சேமிப்பு பாத்திரம் போல் இயங்குகிறது. இந்த எறும்பு கூட்டத்தில் உள்ள தொழிலாளி எறும்புகள் உணவை தேடி சேகரித்து இந்த தேன்பானை எறும்புகளுக்கு ஊட்டிவிடுகின்றன. தேனீக்கள் தேனை சேமித்து வைக்க தனது கூட்டை பயன்படுத்துவது போல அல்லாமல் இந்த எறும்புகள் தனது வயிற்றையே சேமிப்பு கிடங்காக பயன்படுத்துகிறது. அதனுடைய வயிறு ஏறக்குறைய திராட்சை பழம் அளவுக்கு தேனை சேமித்து வைக்கிறது. வறட்சியான மற்றும் உணவு இல்லாத காலங்களில் பிற எறும்புகள் தங்களுடைய கொம்புகளால் இந்த தேன்பானை எறும்புகளை குத்தி தேனை குடித்து உயிர் பிழைக்குமாம். தேனை வயிற்றில் சுமக்கும் போதும் பசியில் உள்ள மற்ற எறும்புகள் தன்னை குத்தி தேனை குடிக்கும் போதும் எவ்வளவு வேதனை உண்டாகும். ஆயினும் இந்த தேன்பானை எறும்புகளின் அர்ப்பணிப்பானது எவ்வளவு ஆசீர்வாதத்தை தனது இனத்திற்கு தருகிறது பாருங்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்காக தேவனாகிய கர்த்தர் நம்மை இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கினார் என கொலோசையர் 1 அதிகாரம் 12 மற்றும் 13 வாசிக்கிறோம். இதுவரை இருளின் கிரியைகள் உங்கள் சமாதானத்தை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை கெடுத்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே பலியாக, தியாகமாக ஒப்பு கொடுத்து சாத்தானை தன் காலின் கீழ் நசுக்கி அந்த இருளின் ஆவிகளை துரத்தி கன்மலையின் தேனினால் உங்களை திருப்தியாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். மோசே கர்த்தருடைய மகிமையை காணும்படியாக உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று ஜெபித்தார். அதற்காக அவர் மலை ஏறவும் 40 நாள் உபவாசிக்கவும் தன்னையே அர்ப்பணித்தார். தேவனும் அவருடைய முகத்தை மகிமையாக மாற்றினார். மோசே தனது ஜனங்களுக்காக எழுந்து ஜொலித்து பிரகாசித்தார். வேதம் கூறுகிறது, நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. சகலவற்றையும் அனுபவித்து எல்லாம் மாயை என்று ஆராய்ந்து பார்த்த சாலமோன் ஞானி மகிழ்ச்சியாயிருப்பதும் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாய் யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். நன்மை செய்ய மறவாதிருங்கள். ஏனெனில் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நாமும் நம்மை முழுமையாக தேவனுடைய கரங்களில் அர்ப்பணித்து மற்றவர்களுக்கு நன்மையை செய்கிறவர்களாக மாறுவோம். நமது நேரத்தையும் ஜெபத்தையும் பொருளாதாரத்தையும் தேவையில் இருப்போருக்கு கொடுப்போம். அதற்கான ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் நிச்சயமாக உதிக்கும். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்காக தியாகமாக உம்முடைய ஜீவனையே கொடுத்தப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, சாத்தானின் அதிகாரத்தில் இருந்து கத்தாவே, இருளின் ஆதிக்கத்திலிருந்து கத்தாவே, அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கினரே தகப்பனே, அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஆண்டவரே இப்படிப்பட்ட இருளின் ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு கத்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் சத்தியத்தை சொல்லி அவர்களை கத்தாவே கிறிஸ்துவண்டை இழுக்கக்கூடிய ஆண்டவரே கிருபைகளை உமக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய காரியங்களை எங்களுக்கு நீ கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.